நாம் கடந்த வாரம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதையே தொடர்ந்து இன்றைக்கு தியானிக்கலாம். நம்முடைய செய்தியின் தலைப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நம்மை ஆச்சரியமூட்டும் கர்த்தர். ஆமென். திருவக்கோள் வசனம் எபேசியர் 3:20. அதை வாசித்தரலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதைதான் நாம் போன ஞாயிற்றுக்கிழமையில இந்த வசனத்தில் ஒரே ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் நாம் கற்றுக்கொண்டோம். வேண்டிக் கொள்கிறதை குறித்தும் நினைக்கிறதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போக போறோம். இதே வசனத்தில் அடுத்த பகுதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு புதிய ஏற்பாட்டு வசனத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டை வைத்துதான் விளங்கிக் கொள்ளும். ஒரு தனாக் பழைய ஏற்பாட்டை வைத்துதான் புதிய ஏற்பாட்டு வசனங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டை நம்ம விளங்கிக்கலன்னா புதிய ஏற்பாட்டு வசனங்கள் கண்டிப்பா விளங்காது. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டை தொடர்றதே கிடையாது. புதிய ஏற்பாட்டை மாத்திரம் தான் வாசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள்னு சொல்லிடுறோம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். நாற்பத்தைந்து வருஷமா நான் கர்த்தருடைய வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டை விளங்கிக் கொள்ளாமல் புதிய ஏற்பாடு விளங்கவே விளங்காது. இந்த வசனம் எபேசியர் 3:20 விளங்கிக் கொள்ளணும்னா நம்ம எங்க தான் போகணும்? பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகணும். நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை விளங்கிக் கொள்ளணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதை படித்தாரோ அதை படிக்கணும். புதிய ஏற்பாடு எழுதப்படும் போது புதிய ஏற்பாடு இல்லை, அப்படிதானே? அப்ப பழைய ஏற்பாட்டை அவங்க படிச்சு தான் புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறாங்க. பவுலுடைய நிருபங்களை எப்படி எழுதினார்? பழைய ஏற்பாட்டை படித்து தான் எழுதினார். அப்ப அவர் படித்ததை நம்ம படிச்சாதான் அவர் என்ன எழுதியிருக்கிறார்ன்றது நமக்கு விளங்கும், அல்லனா விளங்காது. இன்னைக்கு அநேகர் தவறாக வியாக்கியானம் பண்ணி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை, வசனங்களை இன்னைக்கு தவறாக போதித்து வியாக்கியானம் பண்ணதுக்கு காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டுடைய தேவையான போதுமான அறிவு இல்லாததுனால்தான். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொந்த இஷ்டப்படி அதை வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அதோடைய பழைய ஏற்பாட்டிலே அதோடைய பின்னணி என்ன, எந்த பின்னணியிலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ளாமலே பிரசங்கம் பண்றதுதான் பிரச்சனையே. ஆகவே இந்த விஷயத்திலே வேத மாணாக்கர்களாகிய நாம் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இந்த எபேசியர் 3:20 நாம் ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை வைத்து நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள போகிறோம். ராகாபுடைய வாழ்க்கையை வைத்து இந்த எபேசியர் 3:20 நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. இது போதனை, பிரசங்கம் அல்ல. ஆகவே நீங்கள் இதை ரொம்ப உன்னித்து கவனித்தால் தான் விளங்கும். இதை நீங்கள் கவனமாய் கேட்கிற விஷயத்திலே கவனமாய் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய அளவற்ற அன்பு நம்மேல் அவர் வைத்திருக்கிற அளவற்ற அன்பை தெளிவாக துல்லியமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாக நாம் எல்லாரும் எழுதி நின்று இந்த 2 வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். முதலாவது வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பொதுவாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை யாரும் வாசிக்கிறது இல்லை. ஏன்?
இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், அப்படியே ஒரு பெரிய பட்டியல். எவன் எவனை பெற்றால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை விட்டுறது எப்போதுமே. அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் நோக்கம் இல்லாமல் எழுதுகிறவர் அல்ல. ஆகவே மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிக்கலாமா? ஆராம் அபினதாபை பெற்றான், அபினதாப் நகோசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வேத பகுதி வாசிப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். போன வாரம் வாசித்தோம், அதே பகுதி தான் மறுபடியும் வாசித்துருவோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களே நான் வாசிக்க போகிறோம். நீங்களும் சேர்ந்து வாசிங்கள். மொள்ள வாசிப்போம். ரெடியா? நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரில் சிலர் மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்க வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாமண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தெல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னார். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். அவன் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டுகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவரிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் 2 ராஜாக்களாகிய சீகோனும் ஓகும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து உட்காருங்கள். ஆமென். வாசிக்கப்பட்டதான வேத பகுதி நம்மளுக்கு இப்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு இப்ப நன்றாகவே தெரியும். இது சரித்திரம். இது சரித்திரம். நான் கர்த்தருடைய வேதத்தை போதிக்கும் போது சில கேள்விகளை கேட்பேன். நீங்கள் காலம் கிடக்காதபடி உடனே சீக்கிரமா பதில் சொல்லணும். நீங்க லேட்டா பதில் சொன்னா மெசேஜ் என்ன ஆகும்? லேட்டா தான் முடியும். திருவிருந்து இருக்கிறது. ஆகவே நீங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா நானும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன். அல்லனா முடியாது. சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருஷம் வனாந்தர பிரயாணம் முடிவுக்கு வருகிறது. இப்ப யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து எரிகோவை கைப்பற்றி கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இப்ப யோசுவா 2
வேவுக்காரர்களை எரிகோ பட்டணத்துக்கு அனுப்புகிறார். யூத பாரம்பரியத்தின்படி இந்த 2 வேவுக்காரர்கள் யாரு? பினகாசும் காலேபும். தெய்வாதீனமாக தேவனுடைய வழி நடத்துதலின்படி 2 வேவுக்காரர்களும் ராகாபுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்கே தங்குகிறார்கள். ராகாப் அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் செவரிலே ஒரு வீட்டிலே தங்கி இருக்கிறார். ராகாப் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன? இந்த 2 வேவுக்காரர்களையும் அந்த சணல் நூல் தட்டைகளிலே மறைத்து அவள் பத்திரமாக பாதுகாக்கிறார். அடுத்த நாள் அவர் 2 பேரும் ராகாப் வீட்டை விட்டு போவதற்கு முன்பாக ராகாப் அவரிடத்திலே ஒரு தயவை கேட்கிறார். நான் உங்களுக்கு காண்பித்த தயவின்படி நீங்களும் எனக்கு ஒரு தயவை செய்யணும், என்னுடைய குடும்பத்தாரை காக்கணும், அதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தர வேண்டும் என்று கேட்கிறாள். ஆமென். நீங்க நல்ல கவனித்து யோசித்து பாருங்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கானான் தேசத்துக்குள்ளே வரல. இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். இப்ப அந்த 2 வேவுக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நீ எங்களை இறக்கி விட்டதான அந்த சிவப்பு கயிறை உன் ஜன்னலிலே நீ கட்டி வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் எரிகோ பட்டணத்தை கைப்பற்ற வரும்போது உங்களுடைய முழு குடும்பமும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து விட்டு அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். ராகாப் காலதாமதம் பண்ணாதபடி உடனே அந்த ஜன்னலிலே அந்த சிவப்பு கயிறை அவள் கட்டி வைக்கிறாள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? முதல் பஸ்காவுக்கு அடையாளமா இருக்கு. எகிப்து தேசத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் ஈசோப்பு தண்டிலே தோய்த்து அவர்கள் அந்த நிலைக்கால்களிலே தெளித்து அந்த அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தபோது சங்கார தூதன் அவர்களை கடந்து போனார். ரத்தத்தை பார்த்தபோது சங்கார தூதன் அந்த வீடுகளை கடந்து போனார். அந்த வீடுகள் காக்கப்பட்டது. ஆகவே இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், எகிப்து தேசத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செய்த முதல் பஸ்கா அந்த 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 ஃபீஸ்ட், அந்த பண்டிகைக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த 2 வேவுக்காரர்கள் எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க வேண்டும் என்று வந்த 2 வேவுக்காரர்கள் பட்டணத்தை வேவு பார்த்தார்களா? பட்டணத்தை வேவு பார்த்தார்களா? பட்டணத்தை வேவு பார்க்கவே இல்லை. ராகாப் சொன்ன சாட்சியை கேட்டுட்டு, இஸ்ரவேலின் தேவன் வானத்திலும் பூமியிலும் உங்களுடைய தேவனை போல வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லி ராகாப் சொன்ன அந்த சாட்சியை கேட்டுட்டு அந்த 2 பேரும் கிளம்பி போய்விட்டார்கள். போய் யோசுவா இடத்துல நடந்த செய்தியெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேவு பார்க்க தான் எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார்கள். ஆனா எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கல. அப்ப எரிகோ பட்டணத்துக்கு வந்த நோக்கம் தான் என்ன? ஏன் வரணும்? வேவு பார்க்க தான் அனுப்பப்பட்டார்கள். தேசத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அதாவது கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி எத்தனை பேர் அனுப்பப்பட்டாங்க? 12 பேர் அனுப்பப்பட்டாங்க. அவங்க 12 பேரும் என்ன பண்ணாங்க? தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். அதில் இருக்கிற நல்ல பழங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த தேசத்தில் யார் யார் இருக்கிறா, அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் வேவு பார்த்தார்கள். ஆனால் அப்படி இந்த 2 வேவுக்காரர்கள் அப்படி பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. தேசத்தை வேவு பார்க்கவே இல்லை. வேவு பார்க்க தான் வந்தது. ஆனா தேசத்தை வேவு பார்க்கல. ராகா வீட்டுக்குள்ள போனாங்க, ராத்திரி தங்கினாங்க, ராவாடத்துல பேசினாங்க, அடுத்த நாள் காலைல புறப்பட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க எரிகோ பட்டணத்துக்கு வந்த நோக்கம் தான் என்ன? வேவு பார்க்க அனுப்பப்பட்டது மனிதனுடைய திட்டம், யோசுவாவோட ஒரு திட்டம். ஏன்னா ஏற்கனவே இது வேவு பார்க்கிற விஷயம் நடந்திருக்குது, அப்படிதானே? ஆகவே வேவு பார்க்கும்படியாக 2 நபரை அனுப்புகிறது ஒரு மனுஷனுடைய திட்டம். இந்த மனுஷனுடைய திட்டத்துக்குள்ளாக தேவனுடைய நோக்கம்
மறைந்து இருக்கிறது. எத்தனை பேருக்கு அத தேவனுடைய மறைந்து இருக்கிற நோக்கத்தை பார்க்க முடியும்? என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, யோசுவா அனுப்புனது வேவு பார்க்க, ஆனா அவங்க வேவு பார்க்கல. கர்த்தர் அதை அனுமதித்தார். எதுக்கு? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. அவருடைய நோக்கம் என்ன? இந்த ஒரு ஸ்திரீயாகிய ராகாப் ரட்சிக்கப்படணும். இந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக தேவனுடைய உன்னதமான ஒரு பின்னாட்களிலே நடக்க வேண்டிய ஒரு காரியம் நிறைவேறணும். ஆமென். அதற்காக தான் தேவன் அதை அனுமதித்தார். அப்ப மனுஷனுடைய திட்டத்துக்குள்ளே தேவனுடைய பெரிய நோக்கம் ஒன்று மறைந்திருக்கிறது. கர்த்தர் ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சில காரியங்கள் நடக்க அனுமதிப்பார். ஆனால் அதற்கு பின்னாக ஒரு பெரிய தேவனுடைய நோக்கம் மறைந்திருக்கும். அது இப்ப தெரியாது, ஆனா நாளடைவிலே அது நமக்கு விளங்கும். ஆமென். சில சமயத்தில் நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா? நம்ம கேள்வி கேட்டிருப்போம், ஏன் இப்படி நடக்குகிறது? ஏன் இந்த காரியம் என்னோட குடும்பத்தில் நடக்குது? ஏன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி நடக்குது? ஏன் இதை கர்த்தர் அனுமதித்தார்? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆனா சத்தியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாக ஒரு அனாதி நோக்கம் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை அது நமக்கு விளங்காவிட்டாலும் ஒரு நாள் வரும், நமக்கு அது தெளிவா விளங்கும். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நன்மையானாலும் சரி, அது தீமையா இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலும் தேவனுடைய ஒரு அனாதி நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். எதற்கு? ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதித்தால் பின்னாலே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது நமக்கு நன்மையாகவே முடியும். நமக்கு விளங்காவிட்டாலும் அதற்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது நான் நம்பணும், நாம் விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். மனப்பூர்வமாய் தேவன் எனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. என்ன நடந்தாலும் எதை அனுமதித்தாலும் கர்த்தர் என்னுடைய நன்மைக்காக மாத்திரம் செய்வார். ஆமென். சகலமும் நன்மைக்காகவே. அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாசத்தின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்போதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம், அவருடைய அனந்த ஞானம் நமக்கு தெளிவாக விளங்கும். இப்ப அந்த ரெண்டு வேவுக்காரர்கள் நடந்த சம்பவத்தை போய் யோசுவா இடத்துல சொல்லுகிறார்கள். இப்ப யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிவந்த அந்த யோர்தான் நதியை அவர்கள் கடந்து கானானுக்குள்ளே வருகிறார்கள். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும், எப்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள் அந்த யோர்தானை கடந்து அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். எப்படி அந்த கோத்திரங்கள் வந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 கோத்திரங்களும் அதோட வரிசையிலே அவர்கள் வந்திருப்பார்கள். ஏறக்குறைய 20 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள். 20 லட்சம் பேர் எரிகோவை சுற்றி வந்து, அந்த மதிலை சுற்றி வந்த இஸ்ரவேலுடைய சேனை ஏறக்குறைய 20 லட்சம்னு சொல்லுறாங்க. ஆமென். எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் முன்பாக உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக அந்த 12 கோத்திரத்துக்கு முன்பாக போகிற ஜனம் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதா கோத்திரம். அப்படிதானே? எல்லாவற்றிலும் முன்பாக போறது என்னது? எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம் தான். ஆமென். எப்பொழுது முதன்மையா இருக்கிற ஒரு கோத்திரம். இப்ப அந்த யூதா கோத்திரத்துடைய தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அபினதாப்.
யூதா கோத்திரத்துடைய தலைவன் அபினதாப். மோசே நாட்களிலே யூதா கோத்திரத்துக்கு தலைவனாக இருந்தவர் அபினதாப். இப்ப 12 கோத்திரங்களும் அவருடைய வரிசையின்படி திரளான ஜனக்கூட்டம் 20 லட்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் இப்ப எரியோ மதிலை சுற்றி வர வேண்டும், அப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப யூதா கோத்திரத்தின் தலைவன் அபினதாப் என்று சொன்னேன். அபினதாபினுடைய மகன் பேர் யாருக்கா தெரியுமா? அபினதாபுடைய மகன் எடுத்து வாசிங்க. நகசோன். நகசோன் அதை தான் நம்ம வாசித்தோம். அந்த வசனத்தை மணிமா வாசிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆராம் அபினதாபை பெற்றான். அபினதாபை பெற்றான். அபினதாப் நகசோனை பெற்றான். அபினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். அப்ப அபினதாபுடைய மகன் பேர் என்னது? நகசோன். சீக்கிரமா சொல்லணும்னு சொன்னேன். அபினதாபுடைய மகன் பேர் என்னது? நகசோன். இப்ப அபினதாப் தான் யூதா கோத்திரத்தின் தலைவனாக இருக்கிறார். அபினதாபுக்கு பிறகு, அபினதாபுடைய மரணத்துக்கு பிறகு யூதா கோத்திரத்தின் தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நகசோன் தான். நல்ல விளங்கிக்கணும். அபினதாப் தான் யூதா கோத்திரத்தின் தலைவன். அபினதாபுடைய மரணத்துக்கு பிறகு அபினதாபுடைய மகனாகிய நகசோன் யூதா கோத்திரத்தின் தலைவனாக மாறுகிறார். எடுத்து வாசிங்கள். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ராம் அபினதாபை பெற்றான். ஆராம் அபினதாபை பெற்றான். ராம்னு போட்டுருக்கு பாருங்க, அது வேற யாரும் இல்ல, ஆராம் தான். ஆராம் அபினதாபை பெற்றான். அபினதாபை பெற்றான். அபினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய அபினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோனை பெற்றான். இப்ப யார் யூதா கோத்திரத்தின் தலைவர்? நகசோன். முதலாவது யூதா கோத்திரத்தின் பிரபுவாக இருந்தது அபினதாப். அபினதாபுடைய மரணத்துக்கு பிறகு அபினதாபுடைய மகனாகிய நகசோன் இப்போது யூதா கோத்திரத்தின் தலைவனாக இருக்கிறார். இப்ப யூதா கோத்திரம் எல்லா கோத்திரத்துக்கு முன்பாக கடந்து போகிறது. அந்த நகசோன் தான் அந்த யூதா கோத்திரத்துடைய கொடியை பிடித்து கொண்டு எல்லாருக்கும் முன்பாக கடந்து போகிறார். ஆமென். அப்ப இஸ்ரவேல் முழு சேனையும் அந்த நகசோனை பின்பற்றி அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறது. இன்னும் தெளிவா இருக்கு பாருங்க. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதாவின் பாளையத்து கொடியை, நல்ல கவனிங்க, யூதாவின் பாளையத்தின் கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே, சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். பாளையம் இறங்க வேண்டும். அமினதாபின் குமாரனாகிய நகசோன், அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாய் இருக்க கடவன். சேனாதிபதியாய் இருக்க கடவன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே முதல் புறப்பட்டது. அப்ப முதலாவது எது? எந்த சேனையில் எதுதான் போகணும்? யூதா கோத்திரம் தான் போகணும். அவனுடைய சேனைக்கு, அவனுடைய அந்த யூதா கோத்திரத்து சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். நகசோன் தலைவனாயிருந்தான். ஆமென். இவ்வளவு நாள் அபினதாப் தலைவராக இருந்தாரு. அபினதாப் மரித்து போய்விட்டாரு. அவருடைய மகன் நகசோன் சேனாதிபதியாக இருக்கிறார். இந்த வரிசையை நீங்கள் கவனிக்க வேணும், ரொம்ப முக்கியமானது. இப்ப யூதா கோத்திரம்னு சொல்லும் போது விசேஷித்த விதமான ஒரு கோத்திரம். அது யூதானா என்ன அர்த்தம்? துதின்னு அர்த்தம். அதாவது இந்த 12 கோத்திரங்களிலே யூதா கோத்திரம் ரொம்ப விசேஷம். ஆனா யூதா கோத்திரத்தோட இன்னொரு கோத்திரம் ரொம்ப விசேஷம், அது லேவி கோத்திரம். ஆனால் லேவி கோத்திரத்தை இந்த 12 கோத்திரங்களோடு ஒன்றாக இணைக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் தேவனுக்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இந்த லேவி கோத்திரம் எப்படி தங்கி இருப்பார்கள் என்றால் 12 கோத்திரத்திலையும் லேவி கோத்திரம் இருக்கும். 12 கோத்திரத்துக்குள்ளேயும் லேவி கோத்திரத்தார் இருப்பார்கள். அவர்கள் எந்தெந்த கோத்திரத்தோடு இருக்கிறார்களோ அந்த கோத்திரத்தோடு கூட தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அந்த லேவியுடைய எண்ணிக்கையின் கணக்கே வேற. இந்த கோத்திரத்தோட ஆண்டவர் சேர்க்க மாட்டார். என்னாக நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது அவர் அந்த சீனாய் மலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து தோராவை கொடுத்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அந்த இடத்துல கட்டும்படியாக சொல்லும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, என்னுடைய ஜனங்களை எண்ணுன்னு சொல்வார். அப்படிதானே? அப்ப எண்ணும் போது 12 கோத்திரங்களை தனியாக எண்ணுவார்கள். லேவி கோத்திரம் தனியாக எண்ணப்படும், இவர்களோடு சேர்க்கப்பட மாட்டாது. இந்த எண்ணிக்கையிலே பல ஜாதியார் சேர்க்கப்பட மாட்டார்கள். இந்த இடத்துல தான் வந்து கர்த்தர் பிரிச்சிருவார், பல ஜாதியை பிரிச்சிருவார். பல ஜாதியாரை பிரித்து விட்டு தங்களுடைய ஜனங்களை மாத்திரம் எண்ணிக்கையில கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கும்படியாய் செய்வார். ஆமென். அப்ப லேவி கோத்திரத்தை கர்த்தர் மற்ற கோத்திரங்களில் தனியாக பிரித்து எடுத்திருக்கிறார். அது ரொம்ப விசேஷமான கோத்திரம். இன்னைக்கு அதை பற்றி நாம் படிக்க போகிறதில்லை. ஆனால் இந்த மற்ற கோத்திரங்களிலே மிக விசேஷமான ஒரு கோத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதா கோத்திரம் தான். ஆமென். யூதா கோத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா ரொம்ப விசேஷமா அதை கருதுவார்கள். இப்ப ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் தான் இந்த 12 கோத்திரம் அவர்கள் தங்கி இருக்க வேண்டும். இப்போது அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு இடது பக்கத்தில் ஒரு 3 கோத்திரம் இருப்பாங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு வலது பக்கத்தில் ஒரு 3 கோத்திரங்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக ஒரு 3 கோத்திரம். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக 3 கோத்திரம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இருக்கிற அந்த 3 கோத்திரத்திலே உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு நெருக்கமாக இருக்கிற கோத்திரம் தான் யூதா கோத்திரம். விளங்குது உங்களுக்கு? இந்த 12 கோத்திரத்திலும் யூதா கோத்திரம் விசேஷம். ஆனா உடன்படிக்கை பெட்டிக்கு போனால இன்னொரு 3 கோத்திரம், மொத்தம் 12 கோத்திரம். அப்படித்தானே? ஒவ்வொரு திசைக்கும் 3 கோத்திரமாக ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கும். அந்த 3 உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக இருக்கிற 3 கோத்திரத்திலும் இந்த யூதா கோத்திரம் ரொம்ப விசேஷம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு நெருக்கமாக கீழ் திசையில சூரியன் உதிக்கும் திசையில அந்த யூதா கோத்திரம் பாளையம் இறங்கி இருப்பார்கள். காரணம், அந்த கோத்திரத்தை கர்த்தர் ரொம்ப விசேஷமாக பார். அதனாலதான் துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு ரொம்ப விசேஷமானவர்கள். ஆமென். இந்த யூதா கோத்திரம் தேவனுடைய சந்நிதியில் இருக்கிற ஒரு கோத்திரம். உடன்படிக்கை பெட்டிக்கு நெருக்கமா இருக்கிற கோத்திரம். இப்ப நகசோன் தான் அந்த யூதா கோத்திரத்துக்கு அதிபதியாக பிரபுவாக இருக்கிறார். நல்ல கவனிக்கணும். இப்ப இந்த அபினதாப் உட மகன் பேர் என்னது? நகசோன். இந்த குடும்பம் இருக்குதே ரொம்ப விசேஷமான ஒரு குடும்பம். ஏற்கனவே யூதா கோத்திரமே விசேஷம். அந்த யூதா கோத்திரத்துல இந்த அபினதாபுடைய குடும்பம் இருக்குதுல்ல, ரொம்ப விசேஷமான ஒரு குடும்பம். இஸ்ரவேலிலே இந்த அபினதாபுடைய குடும்பத்தை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் யூதா கோத்திரத்திலே அபினதாபுடைய குடும்பம் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும். நல்லா கவனிச்சிங்களா? ஆரோன் யாரு? மோசேயுடைய சகோதரன். அவர் என்னவா இருக்கிறாரு? பிரதான ஆசாரியன். இஸ்ரவேலுக்கு பிரதான ஆசாரியன். இப்ப வாசிங்க. ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியுவையும் எலையாசரையும் இத்தாமரையும் பெற்றாள். அப்ப ஆரோன் திருமணம் பண்ண பெண் யாரு? அபினதாபுடைய குமாரத்தியாகிய எலிசபா, நகசோனுடைய சகோதரி.
அதனால தான் நான் சொன்னேன், இந்த அபினதாப் குடும்பம் ரொம்ப விசேஷம். சாதாரண குடும்பம் இஸ்ரவேல்ல, சாதாரண குடும்பம் அல்ல. அபினதாபுக்கு ஒரு குமாரன், ஒரு குமாரத்தி. குமாரன் பேர் தான் நகசோன், குமாரத்தி பேரு எலிசபா. எபிரேயத்தில் எலிசபா, கிரேக்கத்தில் எலிசபெத். நீங்க எலிசபெத் தான் நம்மளுக்கு தெரியும், அப்ப எலிசபெத்னு வச்சுங்க. எபிரேயத்தில் எலிசபா, கிரேக்கத்தில் எலிசபெத். இப்ப எலிசபெத் யாருன்னு கேட்டீங்கன்னா நகசோனுடைய சகோதரி. இப்போ ஆரோன் பிரதான ஆசாரியன் யாரை திருமணம் செய்திருக்கிறார் என்றால் நகசோனுடைய சகோதரி எலிசபெத்தை தான் திருமணம் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த குடும்பம் இஸ்ரவேலிலே ரொம்ப விசேஷமான குடும்பம். இந்த அபினதாபின் குடும்பம் பிரதான ஆசாரியுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். ஆமென். அதனால அபினதாபின் குடும்பம் ரொம்ப விசேஷம். இந்த காலத்தில் நான் சொல்லணும்னா, அதாவது யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து கவர்னருடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரன்னு வச்சுங்களேன். கவர்னர் இருக்கிறாரு, ஸ்டேட் கவர்னர் இருக்காரு, அவருடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தக்கார். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, கவர்னருடைய சொந்தக்கார் எப்படி இருக்கும். அதே போலதான் இஸ்ரவேலிலே பிரதான ஆசாரியன் என்ற அவர்தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய போஸ்ட். அது பிரதான ஆசாரியன் என்று சொல்லும் போது, இஸ்ரவேலருக்கு பிரதான ஆசாரியன் என்று சொல்லும் போது நாம் சில சமயத்தில் சாதாரணமாக நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. தேவனாலே அந்த கோத்திரத்தை, அந்த லேவி கோத்திரம் தெரிந்தெடுக்கப்பட்டு, அந்த லேவி கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிற ஒரு காரியம். முழு இஸ்ரவேலுக்கும் தலைவன் தான் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் சொல்றதா முடிவான காரியம். அப்ப அந்த அபினதாபின் குடும்பமும் பிரதான ஆசாரியோட குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். ஆகவேதான் அபினதாபின் குடும்பம் இஸ்ரவேலிலே எல்லாருக்கும் அறிந்த பேர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு குடும்பம். இப்ப நகசோனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் என்னது? சல்மோன். நகசோனுடைய குமாரன் சல்மோன். நான் சொன்னேன், அபினதாப் தான் யூதா கோத்திரத்துக்கு பிரபுவாக இருந்தாரு. அவர் மரித்த பிறகு அவருடைய மகன் நகசோன் பிரபுவாக மாறினார். இப்ப நகசோனும் மரித்து போகிறார். அவருக்கு அடுத்தது யூதா கோத்திரத்தை தலைவர் யாரு? சல்மோன். இப்ப சல்மோன் தான் யூதா கோத்திரத்துக்கு தலைவர். சல்மோன் என்று சொல்லும்போது எபிரேய பாஷையிலே சல்மோன் என்றால் பூரணம் என்று அர்த்தம். சல்மோன் அப்படின்னா பூரணமான மனுஷன் என்று அர்த்தம். நல்ல நீங்க மனசுல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சல்மோன் என்றால் பூரணமான மனுஷன். ஆமென். இப்ப நம்ம சரித்திரத்துக்கு மறுபடியும் வருவோம். இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். அந்த இஸ்ரவேல் அந்த வனாந்தர பிரயாணத்திலேயே அபினதாபும் நகசோனும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது சல்மோன் தான் யூதா கோத்திரத்து பிரபுவாக, தளபதியாக, தலைவனாக இருக்கிறார். இதை மறுபடியும் சொல்றது காரணம் நல்ல மனசுல பதியும்படியாக. ஆமென். இப்ப அபினதாபுடைய மகன் பேர் என்னது? நகசோன். நகசோனுடைய மகன் பேர் என்னது? சல்மோன். இப்ப ஆரோனுடைய மனைவிக்கு சல்மோன் என்ன வேணும்? சல்மோனுக்கு இப்படி சொல்றேன், சல்மோனுக்கு ஆரோனுடைய மனைவி என்ன உறவு? சல்மோனுக்கு ஆரோனுடைய மனைவி எலிசபெத் என்ன உறவா இருக்கணும்? கரெக்ட், அத்தை. சல்மோனுக்கு ஆரோனு மாமா. அப்ப எவ்வளவு க்ளோஸ்ன்னு பாருங்க. உறவு முறை நம்மளுக்கு ஒன்றும் விளங்காது, ஆனா வேதத்தில் உறவு முறை இருக்கிறது. அப்ப சல்மோனுக்கு வந்து ஆரோனுடைய மனைவி வந்து அத்தையா இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியன் ஆரோன், சல்மோனுக்கு யாரு? மாமா. ஆமென். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ரெண்டு குடும்பத்தாரையும்
ஆரோனுடைய குடும்பத்தையும் அபினதாபின் குடும்பத்தையும் தெரியாதவர் ஒருவருமே இஸ்ரவேலிலே இருக்க முடியாது. இப்ப சரித்திரத்தில் நடந்த விஷயம் தான் என்ன? இப்ப யோசுவா 2 வேவுக்காரர்களை எரிகோ பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அந்த 2 வேவுக்காரர்கள் வந்து ராகாபை சந்திக்கிறார்கள். நடந்த விஷயத்தை போய் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார்கள். இப்பொழுது ராகாப் அந்த அவர்கள் கொடுத்த வாக்கின் பேரிலே அந்த சிவப்பு கயிறை அவர்களை இறக்கி விட்டதானே அந்த ஜன்னலிலே கட்டி வைத்து அவருடைய மீட்புக்காக, அவருடைய குடும்பம் காக்கப்படுவதற்காக இப்போ ராகாப் காத்து கொண்டிருக்கிறாள். இப்ப இஸ்ரவேல் சேனை அந்த அந்த ஜார்டன் அந்த யோர்தான் நதியை கடந்து உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். 12 கோத்திரங்களும் அந்த எரிகோ பட்டணத்தை சுவரை சுற்றி வரும்படியாக வருகிறார்கள். இப்ப ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்றாரு, நீ எரியோவை கைப்பற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். என்ன செய்யணும்? இஸ்ரவேல் சேனை எரிகோ பட்டணத்தை 7 நாட்கள் சுற்றி வரணும். ஆமென். எந்த கோத்திரம் முதன்மையாக போய் கொண்டிருக்கிறது? யூதா கோத்திரம் முதன்மையாக போய் கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த யூதா கோத்திரத்துக்கு சல்மோன் தான் தலைவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 12 கோத்திரம், ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் இப்பொழுது எரிகோ பட்டணத்தின் சுவரை சுற்றி வருகிறார்கள். இப்பொழுது எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்படுகிறது. என்ன நடக்க போதோ, என்ன செய்ய போறாங்களோ? 20 லட்சம் ஜனம் நம்முடைய நகரத்தின் சுவரை சுற்றி வருகிறார்களே, நமக்கெல்லாம் என்ன நடக்க போதோ? ஆனா ஒண்ணு தெரியும், அவர்கள் எல்லாரும் நம்மளை கொலை செய்ய போகிறார்கள், நாம் எல்லாரும் செத்து போக போகிறோம், மரித்து போக போகிறோம் என்று ஒன்று விலகுகிறது. ஆகவே அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பயம் வருகிறது. நீங்க இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். 20 லட்சம் இஸ்ரவேலின் சேனை எரிகோ மதில் சுவரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. 1000 கணக்கான ஜனங்கள் எரிகோ மதில் மேல் நின்று இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 1000 ஜனங்கள் ஓடி வந்து எரிகோ மதில் மேல நின்று இஸ்ரவேல் சேனை சுற்றி வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய கண்களும் இஸ்ரவேலுடைய சேனையில் தான் இருக்கிறது. அந்த சேனைக்கு முன்பாக வருகிறது யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துக்கு முன்பாக சல்மோன் யூதா கோத்திரத்தோட கொடியை பிடித்து கொண்டு அவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ எல்லா கண்களும் யாரை பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா சல்மோனை தான் பார்க்குது. இப்ப எரிகோ ஜனங்கள் புறஜாதிகள். அவர்களுக்கு இந்த 12 கோத்திரத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. யூதா கோத்திரம் தான் முன்னால போகணும்னு ஒன்றும் தெரியாது. இந்த விவரங்கள்லாம் அவர்களுக்கு தெரியாது. 1000 ஜனங்கள் எரிகோ மதில் நின்று பார்க்கும்போது என்ன எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா, சல்மோன் தான் முன்னால கொடியை பிடிச்சிட்டு வராரு. அப்ப அவங்களுடைய சிந்தனையில் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, முழு இஸ்ரவேல் சேனைக்கு யார் தான் தலைவன்? சல்மோன் தான் தலைவன் மாதிரி தெரியுது. அப்படிதானே தெரியும். 12 கோத்திரத்துக்கு முன்பாக சல்மோன் தான் யூதா கோத்திரத்துக்கு கொடியை பிடித்து வரும்போது, சல்மோன் தான் இத்தனை லட்சக்கணக்கான சேனைக்கும் சல்மோன் தான் தலைவன் போலன்னு சொல்லி அவருடைய கண்கள் எல்லாருமே சல்மோனை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த 1000 கண்கள் சல்மோனை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் மத்தியிலே ராகாபும் நின்று கொண்டு அந்த சல்மோனை பார்த்து கொண்டிருக்கிறார். ராகாபுடைய கண்களும் சல்மோனை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்ப ராகாபுடைய நிலைமையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். 1000 ஜனங்களோடு கூட அந்த எரிகோ மதில் மேலே நின்று கொண்டு ராகாபும் இஸ்ரவேல் சேனையை பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்ப ராகாபுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? 2 வேவுக்காரர் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இப்ப நான் பார்க்கிறது 20 லட்சம் ஜனத்துக்கு மேல இருக்குது. இந்த 20 லட்சம் ஜனத்துல எங்க போய் 2 ஆட்களை தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த 2 ஆட்கள் வேவுக்காரன் வந்தாங்களே, அவர்கள் இந்த 20 லட்சம் பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களோ இல்லையோ நம்மள வீட்டை பத்தி? இப்ப சல்மோன் தான் ஒரு மனுஷன் தலைவனாக முன்னால வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஆளுக்கு சேனை தளபதிக்கு இந்த 2 பேரு நம்ம கட்டின சிவப்பு கயிறை பத்தி சொன்னாங்களோ இல்லையோ? எப்படி என்ன ஆக போகிறது? அவளுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது. ஒருவேளை
இந்த 2 வேவுக்கார் சொல்ல மறந்திருந்து இவர்கள் எரிகோ பட்டணத்தை கைப்பற்றும் போது நம்முடைய வீட்டை அழிச்சிட்டா என்ன ஆயிரும்? அல்லது இந்த 2 பேர் முன்பாக வந்து அந்த சிவப்பு கட்டியிருக்கிற கயிறை பார்த்து நம்முடைய வீட்டை காப்பாற்றுறதுக்கு முன்பாக மற்றவர்கள் வந்து நம்முடைய வீட்டாரை அழித்து விட்டால் நமக்கு என்ன ஆயிரும்? இப்படி பலவிதமான சிந்தைகள், பலவிதமான பயங்கள் இப்ப ராகாபுடைய சிந்தையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நம்மால் கற்பனை செய்து பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நடக்க வேண்டியது இருக்கு. ஆகவே ஒரு நபர் உங்களை இன்னொருத்தருக்கு சிபாரிசு பண்றார், ரெக்கமெண்ட் பண்றாருன்னு வச்சுங்க. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட நீ கவலைப்படாதப்பா, அந்த ஆளு அவர் எனக்கு தெரியும், நான் நீ அங்கே வரேன்னு சொல்றேன், அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நம்மளோட மனசுல என்ன ஓடுன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொன்னாரோ இல்லையோ, உடனே ஒரு ஃபோன் அடிப்போம். பிரதர் சொன்னீங்களா? பிரதர் சொல்லிட்டீங்களா? ஆமாப்பா சொல்லிட்ட, நீ கவலைப்படாத, நீ போய் பாரு. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருப்பாரு, அவரு ஞாபகம் வச்சிருப்பாரோ இல்லையோ, அவரு மறந்துட்டு இருந்தா உடனே இன்னொரு ஃபோன், பிரதர் நாளைக்கு 10 மணிக்கு வர சொன்னாரு, கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு இன்னொரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா நான் வரேன்னு. ஏன் இந்த புத்தி மாறாட்டம்? ஒரு பயம், என்ன நடக்குமோ நடக்காதோ. இந்த 2 வேவுக்காரர் சொல்லிட்டு போனாங்களே, அவங்க சொன்ன மாதிரி செய்வாங்களோ, செய்யலைன்னா என்ன பண்றது? இப்படிப்பட்ட சிந்தனைகள் ராகாபுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 20 லட்சம் இஸ்ரவேல் சேனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ராகாபுடைய கொஞ்சம் மனநிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கும் நம்முடைய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு தயவு செய்வார் என்ற ஒரு விசுவாசம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ? பாஸ்டர்ட்ட சொல்லியிருக்கோம், அவர் ஜெபம் பண்ணாரோ இல்லையோ, அவர் ஞாபகம் வச்சு ஜெபம் பண்ணாரோ இல்லையோ, மறந்து நம்மளும் ஜெபம் பண்ணாம விட்டுட்டோம். கர்த்தர் இதை நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்கிறதே என்று சொல்லி பழைய சமயங்களிலே நம்முடைய சிந்தையிலே பலவிதமான சிந்தைகள் கடந்து போகிறது இயல்பு, இயற்கையான விஷயம். ஆமென். இப்ப ராகாபுடைய வீட்டார் ராகாபை சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராகா வீட்டில் இருக்கிறவங்க என்னம்மா பாத்தியா அந்த 2 ஆளை கண்டுபிடிச்சி இல்லையே, அதை தாங்க பார்த்துட்டு இருக்கிறேன், தேடிட்டு இருக்க 27 லட்சத்துல அந்த 2 பேர் வந்தாங்க. இப்ப கொஞ்சம் ஞாபகம் இல்லை, என்ன முக அடையாளம் தெரியும் எனக்கு, பார்த்தது உண்மைதான், அவங்களதான் தேடிட்டு இருக்கேன். நல்லா பாருமா, கண்டுபிடிச்சே இல்லையா? என்னென்ன கேள்வி அவங்க கேட்டிருப்பாங்க. நம்மளே இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நம்முடைய மனசை குழம்பி இருக்கிற சூழ்நிலையில வீட்டார் கேட்பாங்க பாருங்க 1000 கேள்வி. எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காட்டி நம்ம உயிரை போயிடும். கொஞ்ச நேரம் ஆளை விடுங்க, நிம்மதியா இருக்க விடுங்கன்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம். ராகாபோட நிலைமை இதுதான். இப்ப நல்லா கவனித்து பாருங்க. ஏன் கேட்டீங்கன்னா, ராகாபோட மனநிலைமை காரணம் லைஃப் அண்ட் மேட்டர் விஷயம். இது ஜீவனா மரணமா? ஆமென். ராகாபுடைய உயிர் தப்பி வைக்கப்படணும், ராகாபுடைய குடும்பம் காக்கப்படணும். ராகாப் வந்து என்னத்தை தான் அப்படி கேட்டா? ஜீவனை தான் கேட்டா. அப்படிதானே? எனக்கு சொத்து வேணும்னு கேட்டாளா? எனக்கு சுகம் வேணும்னு கேட்டாளா? இஸ்ரவேல்ல எனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்கணும்னு கேட்டாளா? ஒன்றும் இல்லை, என்னையும் என்னோட குடும்பத்தாருடைய ஜீவனையும் காக்க வேண்டும். ஆமென். அதுதான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, தேவனுடைய மக்கள், 12 கோத்திரமும் தேவனுடைய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இன்னும் கானானுக்குள்ளே வரல. தேவனை விசுவாசிக்கிற ஜனம் இன்னும் கானானுக்குள்ளே வரல. ஆனா தேவனை விசுவாசிக்கிறவள் ஒருவள் ஏற்கனவே கானானுக்குள்ளே இருக்கிறார். ஒரு விளங்குதா? தேவனை விசுவாசிக்கிற ஜனம் இன்னும் கானானுக்குள்ளே வரல. இப்பதான் எரிகோ முதல்ல சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. எரிகோவை கைப்பற்றணும், அதுக்கப்புறம் தான் கானானை சுதந்திரிக்கணும். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் கானானுக்குள்ளே வருவதற்கு முன்பாகவே தேவனை விசுவாசிக்கிற
ஒரு ஸ்திரீ கானானுக்குள்ளே இருக்கிறாள். அவள் கேட்ட தயவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விண்ணப்பம் தான், எங்களுடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும். வேற ஒன்றுமே கேட்கல. என்னுடைய ஜீவனை, எங்களுடைய குடும்பத்தாருடைய ஜீவனை காப்பாத்திருங்க. ஆனா சபையாரே, தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப ராகாபுடைய வாழ்க்கை சீர்குலைந்த நிலைமையிலே இருக்கிறது. எரிகோ ஜனங்களினாலே ராகாபுடைய வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. வேதமே சொல்லுது ராகாப் யாருன்னு, ஒரு வேசின்னு சொல்லுது. அவள் அதை விரும்பாவிட்டாலும் நிர்பந்தம் பண்ணப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்தவள். அவளுடைய வாழ்க்கை அதிகமாய் பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவள் இப்ப கேட்கிறதான அந்த வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட வேண்டும். இப்ப இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ தன்னுடைய ஜீவன் காக்கப்படும்படியாக, குடும்பம் காக்கப்படும்படியாக அவள் காத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ராகாபுக்கு கர்த்தர் செய்த காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவள் கேட்டது தன்னுடைய ஜீவனை தான். ஆனா கர்த்தர் ஜீவனை மாத்திரம் கொடுக்கலங்க. ஆண்டுடைய சிந்தையை கொஞ்சம் விளங்கிங்க தயவு செய்து. உங்களுக்கு விளங்குதா? இப்ப அவள் ஜீவன் காக்கப்படணும், அதை தான் கேட்கிறா. ஆனா தேவன் அவளுக்கு செய்தது என்ன? நாம் ஒன்றை கேட்கிறோம், ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனால் நம்மை குறித்து தேவனுடைய நினைவு என்ன? ஆமென். இததான் பவுல் எபேசியர் 3:20 சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க சிந்தித்து பார்க்கணும், தேவன் எப்படி யோசிக்கிறார்னு யோசிச்சு பாருங்க. ராகாபோட யோசனை, என்னோட குடும்பம் காக்கப்படும், ஜீவன் காக்கப்படும். ஆனா ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார் தெரியுமா? சரி, இவ என்ன விசுவாசிக்கிறா, பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. சரி, இவ என்ன விசுவாசிக்கிறா, இவருடைய ஜீவனை நம்ம தப்ப வச்சு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மூலையில எங்கேயாவது குடியிருந்து போகட்டும் அப்படின்னு தேவன் நினைக்கல. ஆமென். சரி, இவ என்ன விசுவாசிக்கிறா, இவளை மன்னிச்சு விட்டுருவோம், எங்கேயாவது இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மூலையில எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு தேவன் நினைக்கல. ஆனால் வெறும் ஜீவனை மாத்திரம் கேட்ட இந்த ராகாபுக்கு தேவன் என்ன கொடுத்தார் தெரியுமா? சல்மானை கொடுத்தார். ஒரு பூரணமான ஒரு புருஷனை கொடுத்தார். வெறும் ஜீவன் தப்பினால் போதும் என்று சொல்லி கேட்ட அவளுக்கு தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். யோசிச்சு பார்க்க முடியுதாங்க? தேவனுடைய அன்பை யோசிச்சு பார்க்க முடியுதா? ஆமென். அவ கேட்டது வெறும் ஜீவன் தான். ஜீவன் தப்பினால் போதும். ஆனா ஆண்டவர் சொன்னார், மகளே, உன்னுடைய ஜீவன் மாத்திரம் அல்ல, உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, அதை நான் நிறைவேற்றுவேன். இததான் பவுல் சொல்றார் எபேசு சபைக்கு. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவள் கேட்டது வெறும் ஒரு ஜீவன் தான். ஆனால் தேவன் கர்த்தர் ராகாபை இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரியவளாக கர்த்தர் உயர்த்துகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? எபேசியர் 3:20 எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எபேசியர் 3:20 வாசிக்கலாமா? விசுவாசத்தோடு கூட நம்ம வாசிப்போம். எல்லாம் ரெடியா? ஆமென். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இதை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி சிந்தித்து பாருங்க. ராகாப கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே சமயத்துல சல்மோனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏதாவது பொருத்தம் இருக்கா? ராகாபுக்கும் சல்மோனுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா? இல்ல ஏணி வச்சாதான் எட்டுமா? சல்மோன் யாரு, ராகாப் யாரு? சிந்திக்க முடியுதா பிரதர் சிஸ்டர்? சிந்தித்து பார்க்க முடியுதா? சல்மோன் என்று சொல்லும் போது பூரண புருஷன். சல்மோன் யாரு? யூதா கோத்திரத்து தலைவன், அதிபதி, பிரபு. சல்மோன் யாரு? இஸ்ரவேலின் பிரதான ஆசாரிய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். இஸ்ரவேலிலே பேர் புகழ் பெற்றவர். சல்மோன் யாரு? சல்மோன் ஒரு யூதன். ராகாப் யாரு? ஒரு புறஜாதி. ராகாப் யாரு? வேசி என்று அழைக்கப்பட்டவள். சல்மோன் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஒரு பிரதானமான ஒரு மனுஷன். ஆனால் ராகாப் கானான் தேசத்திலே பாவி என்று சொல்லி அழைக்கப்பட்டவள். சல்மோன் நீதிக்கு பெயர் பெற்றவள். ராகாப் பாவ வாழ்க்கைக்கு பெயர் பெற்றவள். ஆனால் இந்த ராகாப் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தபடினாலே, அல்லேலூயா, விசுவாசித்தபடினாலே தேவன் அவருடைய ஜீவனை மாற்றம் காப்பாற்றுகிறது அல்ல, ஜீவனை தப்புவித்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்திலேயே அவளை உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்தார். இது தேவனால் மாத்திரம் தான் முடியும் சிஸ்டர். இது எந்த மனுஷனும் செய்ய முடியாது. ஆமென். நீங்க வேண்டிக் கொள்கிறது ஒரு உங்களை பார்வைக்கு பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அற்பமான காரியம். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறது உங்களுடைய பார்வையிலே பெரியதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ என்னிடத்துல கேட்கிற காரியம் அற்பமான காரியம். ஆமென். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா பள்ளத்தாக்கோ தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வையிலே அற்பமான காரியம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. சிந்தித்து பார்க்க முடியுதா? ராகாப் யாரு? சல்மோன் யாரு? ஏதாவது சம்பந்தப்படுத்த முடியும்? மனுஷன் சம்பந்தப்படுத்த முடியுமாங்க? சம்பந்தம் தான் போய் கேட்க முடியுமா? யாருக்கு தைரியம் இருக்கும் போய் சம்பந்தம் பேசுறதுக்கு? யாராலையும் முடியாது. யார் யாரை திருமணம் பண்றது? ஏதோ ஒரு இஸ்ரவேலிலே ஒரு சாதாரண மனுஷனை ராகாப் திருமணம் பண்ணுகிறார் என்றால் பரவாயில்லை, விலகிக் கொள்ளலாம். ஆனால் யார் ராகாபை திருமணம் பண்ணது? யாரு? யூதா கோத்திரத்துடைய அதிபதி, பிரபு சல்மோன், பூரணமான மனுஷன். சிந்தித்து நம்முடைய மனுஷ சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பிரதான ஆசிரியர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள், உடன்படிக்கை பெட்டிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். ஆண்டவர் நினைச்சா சொல்லியிருக்கலாம், ராகாப் நீ என்னை விசுவாசிக்கிறதுனால உன்னுடைய ஜீவனை நான் தப்ப வைக்கிறேன், இஸ்ரேலில் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கோ, ஏதாவது ஒரு மூலையில போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைச்சுக்கோ. அப்படி சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. மனுஷன் சொல்லுவான். ஆமென். மனுஷன் சொல்லுவாங்க அப்படி, ஆனா கர்த்தர் நம்மளை அப்படி பார்த்து சொல்லுகிறவர் அல்ல. நான் தாழ்மையாக கேட்கிறேன், ராகாபுக்கு என்ன தகுதி இருக்கு? ராகாபுக்கு என்ன தகுதி இருக்கு? சல்மோனுடைய மனைவி யாரு? ஏதாவது தகுதி இருக்கா? சிந்தித்து பாருங்க. ஒரு தகுதி கூட கிடையாது. ஒரே ஒரு தகுதி சொல்லலாம், இஸ்ரவேல் தேவனை விசுவாசித்ததுதான். இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தது அல்லாமல் ராகாபுக்கு தகுதின்னு சொல்லக்கூடிய எந்த காரியமும் இல்லை. அதனாலதான் எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறார். எடுத்து வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள்.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே. இந்த விசுவாசம் ஒண்ணுதாங்க தகுதி, அவளை தகுதிப்படுத்துறது. சல்மோனுடைய மனைவியாக மாறுவதற்கு ராகாபுக்கு இருந்த ஒரே ஒரு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் மேல் வைத்த விசுவாசம், நம்பிக்கை. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்களிடத்தில் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ராகாபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வாரானால் உங்களுடைய வாழ்க்கையில செய்வாரா, செய்ய மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரா, இல்லையா? ஆமென். என் தேவனால் கூடுமா, கூடாதா? ஹல்லேலூயா. ராகாபுக்கே கர்த்தர் அவளை செய்வார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நமக்கு கர்த்தர் இன்னும் எவ்வளவாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்வார்கள். சரித்திரம் திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். சல்மோன் பூரண புருஷன். யாரை திருமணம் பண்ணுகிறார் என்றால், புறஜாதியாகிய இருந்த பாவி என்று எண்ணப்பட்ட ஒரு வேசியாயிருந்த ராகாபை திருமணம் பண்ண. சரித்திரம். பெத்லகேம் யூதாவில் இருந்த ஐஸ்வர்யமான இருந்த போவாஸ் யாரை திருமணம் பண்றாரு? மோவாபிய விதவை, நம்பிக்கையற்றவள். நம்பிக்கைன்னு ஒண்ணுமே இல்லை. நகோமியோடு ரூத் வந்தப்ப என்ன நம்பிக்கை இல்லைங்க? ரூத் வருகிறாள் பெத்லகேம் யூதாவுக்கு, என்ன நம்பிக்கையோடு வருது? ஒன்றும் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நகோமி மோவாப் தேசத்தில் இருக்கும் போதே சொல்றார் பாருங்க, ரூத்தையும் ஓர்பாவையும் பார்த்து, நீங்க தயவுசெய்து உங்க தகப்பனார் வீட்டுக்கு போயிருங்க, நான் வெறுமையாயிட்டேன், நான் கணவனை இழந்த நானே ஒரு விதவை, என 2 குமாரரை இழந்திருக்கிறேன், நீங்களும் விதவைகளாக இருக்கிறீர்கள், இனியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்கள் உங்கள் பிதாக்களின் வீட்டுக்கு போய்விடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஓர்பால் நகோமியை முத்தமிட்டு விட்டு போய்விடுகிறார். ஆனா ரூத் சொல்றா, நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், போகிற இடத்துக்கு நான் வருவேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். நீ எங்க மறிக்கிறீ அங்கதான் நானும் மறிப்பேன். அப்ப நகோமியுடைய தேவன் மேல் ரூத் வைத்த விசுவாசம். நல்ல கவனிங்க, நகோமியோடு கூட ரூத் பெத்லகேம் யூதாவுக்கு வருகிறாள் என்றால் வசதியை தேடி வரல, ஆசீர்வாதத்தை தேடி வரல, செழிப்பை தேடி வரல, எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் வரல, எதையும் எதிர்பார்க்காமல் இஸ்ரவேலின் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வருது. கர்த்தர் விட்டாராங்க? கர்த்தர் விட்டாரா? ரூத்தை எங்க கொண்டு போய் வச்சாரு? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்வரா, செய்ய மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், எதையும் எதிர்பார்க்கல ஆண்டவரே, எதையும் எதிர்பார்க்கல, நீர் எனக்கு செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி, எனக்கு சுகம் கொடுத்தாலும் சரி சுகம் கொடுக்காவிட்டாலும் சரி, என்னை ஆசீர்வதித்தாலும் சரி ஆசீர்வதிக்கலாலும் சரி, என்னோட விசுவாசம் உண்மையில் இருக்கிறது ஆண்டவரே, என்னோட விசுவாசம் உண்மையில் இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு ஒண்ணு எதிர்பார்க்காம ஆண்டவர்கிட்ட வராங்க பாருங்க, கர்த்தர் அவங்களை சும்மா விடுறதே இல்லை. கர்த்தர் அவளை விசேஷமா ஆசீர்வதி. ஆமென். சரித்திரம் பாருங்களேன், எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். பூரண புருஷனாகிய சல்மோன்
பாவி என்று அழைக்கப்பட்ட புறஜாதி ஆகிய ராகாபை திருமணம் பண்ண. ஐஸ்வர்யமான் பெத்லகேம் யூதாவிலே ஐஸ்வர்யமானாய் இருந்த போவாஸ் மோவாப் தேசத்தில் வந்த ஒரு விதவையை ரூத்தை திருமணம் பண்ணுகிறார். சரித்திரம். இதே சரித்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையிலும். நாமே பூரண புருஷராகிய பாவம் இல்லாத கிறிஸ்துவாகிய நம்முடைய மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாய் இருந்த நம்மை நேசித்து நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு நீதிமான்களாக்கி இன்றைக்கு அவருடைய மனவாட்டியாக நம்மை மாற்றிருக்கிறது. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை சிஸ்டர், இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. உலகத்தில் எவ்வளோ ஜனம், ஆயிரமான லட்சமான ஜனம் நம்மளை காட்டில நல்லவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களெல்லாம் விட்டு விட்டு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே. தேவனுடைய தயவு எவ்வளவு பெரியது! ஆமென். ராகாபை காட்டில எந்த விஷயத்துல நம்ம விசேஷத்தில் ஆயிட்டோம்? ரூத்தை காட்டில நம்ம எந்த விதத்துல விசேஷம் ஆயிட்டோம்? இல்ல. நாமும் ஒரு காலத்திலே பாவிகளாக பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மை விடுதலையாக்கி நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய மனவாட்டியின் சாணத்துக்களை கொண்டு வந்து நான் உன் மனவாளன் என்று சொல்லுகிற ஒரு ஸ்லாக்கியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுதாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுறார். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் புறஜாதிகளுக்கு எழுதுறார், நமக்கு தான் எழுதுறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு புறஜாதிகளாகிய நாம் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவளுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே தேவனற்றவளாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இருங்க. எவ்வளவு பொருத்தமான வார்த்தை பாருங்க. ராகாபுக்கு எவ்வளவு ஒவ்வொரு வார்த்தை ராகாபுக்கு பொருந்துமா? ஒவ்வொரு வார்த்தையும் ரூத்துக்கு பொருந்துமா? ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எனக்கு பொருந்துகிறதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. இப்ப 13ஆம் வசனம் வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், முன்னே தேவனுக்கு தூரமாயிருந்த நீங்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சிவப்பு கயிறினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்களே. ஹல்லேலூயா. தூரத்தில் இருந்தோம் பிரதர், நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், தேவனற்றவளாய் உலகத்தில் வாழ்ந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசுடன் நுகம் நம்ம மேல இருந்தது. நம்மளை எப்படி அவன் அலக்கழிச்சான், எவ்வளவு பாடுகளுக்குள்ளாக நம்மளை அவன் கொண்டு போனான். நிம்மதியற்ற வாழ்க்கையில் இருந்தோமே, சமாதானம் இல்லாமல் இருந்தோமே. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய மனவாட்டியின் ஸ்தானத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து உன்னுடைய சிருஷ்டிகரே நாயகன் என்று சொல்லி, ஆமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன் மனவாளன், உன் ஆத்மாவுக்கு நான் தான் மனவாளன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பாக்கியப்பட்டவர்கள் நாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த காலவெளியிலே நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னோட வாழ்க்கை சீர்குலைந்திருக்கிறதே, என்னோட வாழ்க்கை மற்றவர்களாலே தவறான விதத்திலே நடத்தப்பட்டு விட்டதே, என்னோட சொந்த நண்பர்கள் என்னை ஏமாற்றி என்னை வஞ்சித்து போட்டார்களே, அநேக காரியங்களிலே நான் தவறி போயிருக்கிறேனே, என்னை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தோம், என்னுடைய கடந்த கால பாவங்கள் இன்றைக்கும் என்னுடைய மனதை தாக்கி கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் கடந்த நாட்கள் என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இன்றைக்கும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன்,
ஹalleluya. இந்த வேளையிலே கர்த்தர் சொல்கிறான், மகனே மகளே, ராகாபுடைய தேவன் உன்னுடைய தேவன். ஆமென். ராகாபுக்கு நான் செய்ததை பார்க்கிலும் நான் உங்களுக்கு அதிகமாய், மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஹalleluya. ராகாப் இஸ்ரவேலின் தேவன் பேரிலே நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக வேசி என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் மேல நம்பிக்கை வச்ச பிறகு அவளுடைய பேர் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு பட்டியலில் ராகாபுடைய பேர் வருது. எங்க இருந்த பேரை கொண்டு எங்க வச்சிருக்கிறார் பிரதர்? அவருடைய பேர் எங்க இருந்தது? வேசியின் பட்டியலில் இருந்தது. பாவிகளின் பட்டியலில் அவர் பேர் இருந்தது. கர்த்தர் அவருடைய பேரை அந்த பட்டியலில் இருந்து எடுத்து தன்னுடைய வம்ச வரலாறுல கர்த்தர் அவருடைய பேரை வைத்தார். எத்தனை பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. ஹalleluya. சிந்தித்து பார்க்க முடியுதா? சிந்தித்து பார்க்க முடியுதா? ஆண்டவராய் இயேசுவே ராகாபுடைய வம்ச வரலாறு வம்சத்துல தான் பிறக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ராகாபுடைய வம்ச இதுல தான் பிறக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஆண்டவராய் இயேசுவோட அன்பை நாம் யோசித்து பார்க்க தவறி விடுகிறோமே. ராகாபுக்கு ஒண்ணும் தெரியாது. இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. உடன்படிக்கை பெட்டியை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆண்டுடைய பண்டிகைகளை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆண்டுடைய பலிகளை பத்தி ஒண்ணும் தெரியாது. ராகாபுக்கு ஒரே ஒண்ணுதான் தெரியும். பூமியின் மேலே, வானத்தின் கீழே, பூமியின் வானத்திலும் பூமியிலும் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரம்தான் தேவன். கர்த்தர் யெகோவா தேவன் மாத்திரம்தான் தேவன். இதை தவிர ராகாபுக்கு ஒண்ணும் தெரியாது. யோசிச்சு பாருங்க. அடிப்படை விசுவாசம் தான். அடிப்படை விசுவாசம் இருந்த அந்த ராகாபுக்கே கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்வாரானா, சத்தியத்தை அறிந்த உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எவ்வளவா செய்வார். ஹalleluya. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கடந்த காரியங்களை குறித்து நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குற்ற உணர்வோடு கூட காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு உங்களை என்னையும் நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். தைரியமாக அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கலாம். விடுதலையோடு கூட அவரோடு கூட பேசி சம்பாஷிக்கலாம். அவரோடு கூட ஐக்கியப்படலாம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும் என்று சொல்கிறீர்கள்? ஹalleluya. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ராகாபை மன்னித்து அவளை இஸ்ரவேல் தேசத்தில் அப்படியாக உயர்த்துவாரானால் கர்த்தர் நமக்கு செய்ய எவ்வளவு வல்லவராய் இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. ஆமென். அநேக சமயத்தில் பிசாசு ஒரு குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே வைத்து, நீ பாவி, ஆண்டவருக்கு உன் மேல பிரியம் இல்லை, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரு, ஆண்டவர் உனக்கெல்லாம் இதை செய்ய மாட்டாரு என்று சொல்லி எத்தனை விஷயம் ஒரு குற்ற உணர்வை பிசாசு உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தர் ஊழியக்காரனாச்சு ஒரு நாளும் அப்படிப்பட்ட குற்ற உணர்வுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மை கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அவருடைய பார்வையிலே நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ராகாபுக்கே கர்த்தர் அவ்வளவு செய்வாரானா, கர்த்தர் நமக்கு எவ்வளவு செய்ய வல்லவராக இருக்கிறார். ராகாப் என்னதாங்க கேட்டா? ஜீவனை தான் கேட்டா. ஆமென். வேற ஒண்ணுமே கேட்கல. ஜீவனை தப்பு வச்சா போதும். ஏன் வேற ஒண்ணும் கேட்கல? எவ்வளவு கேட்டிருக்கலாம்ல. அந்த 2 பேபி காட்ட எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு கேட்டிருக்கலாம். நீங்க கானான் தேசத்தை கைப்பற்றும் போது எனக்கு ஒரு சொந்த வீடு நீங்க கொடுத்துருங்க, அதை கொடுங்க, நிலம் கொஞ்சம் கொடுங்க, விவசாயம் பண்ணி பழச்சிக்கிறேன், என்னென்னமோ கேட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணுமே கேட்கல. ஜீவனை மாத்திரம் கொடுத்தா போதும்னு கேட்கற. ஏன் தெரியுமா? ராகாவுக்கு தெரியுங்க, வேற ஒன்னையும் கேட்க அவளுக்கு தகுதி இல்லை என்பது ராகாவுக்கு நல்லாவே தெரியும். ஆமென்.
இன்னும் சொல்லணும்னா இஸ்ரவேலிலே ஒருத்தியா இருப்பதற்கே தகுதி இல்லாதவள், யூதருடைய நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவள். அப்படிப்பட்டவளுக்கு கர்த்தர் இவ்வளவு செய்வாரானால் உங்களுக்கு எனக்கும் செய்ய எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ராகாபை திருமணம் பண்ணது யாரு? சல்மோன். ஆமென். பூரண புருஷன். சிந்தித்து பாருங்க. சல்மோனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரு மனுஷன் தானே. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை திருமணம் பண்ணணும்னா சல்மோனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய மனசு இருந்திருக்கணுங்க. சாதாரண விஷயம் அது. இந்த காலத்துல யாரும் அப்படி பண்ணுவாங்களா? சல்மோன் யூதா கோத்திரத்தோட ஒரு பிரபு, ஒரு தளபதி, சேனை தலைவன். ஆரோனுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். இப்படிப்பட்ட ஒரு நபர் ராகாவை திருமணம் பண்ணணும்னா சல்மோனுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கணும், எவ்வளவு ஒரு பரந்த மனசு இருந்திருக்கணும். நான் கேட்கிறேன், ஒரு சாதாரண மனுஷனாகிய சல்மோனுக்கு ராகாவை திருமணம் பண்ணக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்குமானால் நம்முடைய மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களையும் என்னை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு பெரிய மனசு இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி செலுத்த முடியும்? எத்தனை பேர் ஆண்டுக்கு நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னை ஏற்றுக்கொள்ள எனக்கு எந்த தகுதி இல்லப்பா, நான் பாவி, எந்த தகுதியுமே இல்லை ஆண்டவரே. நீர் மகா பரிசுத்த அண்ட சராசரிகளை படைத்த தெய்வம், உமக்கு நிகரானவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. நீர் என்னை உம்முடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்லை. அவரிடத்துல ஏதாவது கேட்க நமக்கு தகுதி இருக்கா? இல்லை. ஆனால் பவுல் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சல்மோன் பூரண புருஷன். சல்மோன் ஆண்டவராய் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறார். எப்படி சல்மோன் பூரண புருஷராய் இருக்கிறாரோ அதே போல நம்முடைய கிறிஸ்து நம்முடைய பூரண மீட்பராய் இருக்கிறார். ஆமென். தகுதியற்ற பாவி என்று எண்ணப்பட்ட ஒரு புறஜாதியாகிய ராகாபை சல்மோன் திருமணத்திலே கைப்பிடிக்கிறார் என்றால் என்னுடைய மீட்பராகிய ஆண்டவராய் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. பாவியாய் இருந்த என்னை தெரிந்து கொண்டு என்னை விடுதலையாக்கி என்னை மீட்டு இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என்னை அவருடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வது எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். ஆமென். நீங்க சிந்தித்து பார்க்கணும். அந்த திருமண ஆராதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சல்மோனுக்கு ராகாபுக்கும் திருமணம் நடக்குது. சல்மோன் ராகாவுடைய கரத்தை பிடிக்கிறாரு. பிடித்து உறுதிமொழி சொல்றார், நான் உன்னை, நீ கவலைப்படாத, உன்னை கடைசி வரைக்கும் காப்பேன், காத்துக்கொள்ளுவேன். சல்மோன் ராகாவுடைய கரத்தை பிடிக்கிறதுக்கு ராகாவுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு ஒரு தெரியுமா? அன்றைக்கு சல்மோன் ராகாவுடைய கரத்தை பிடித்ததுக்கு காரணம் ராகாவுடைய நற்கிரியைகள் அல்ல, இஸ்ரவேலின் தேவன் மேல் வைத்த விசுவாசம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய பூரண மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு பரம மணவாளன் உங்களுடைய கையும் என்னுடைய கையும் பிடிக்கிறார் என்றால் நாம் செய்த நற்கிரியைகளினால் அல்ல, அவர் மேல் நாம் வைத்த விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். நீங்க ராகாபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ எங்க தங்கி இருந்தால்? அலங்கத்தின் மேல. ஏன் அலங்கத்தின் மேல் தங்கி இருக்கிறாள்? நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், அப்படிதானே? எரிகோ பட்டணத்தார் துன்மார்க்கம் உள்ளவர்கள், துன்மார்க்க நிறைந்த ஜனம் தான் எரிகோ ஜனம். பாவ இச்சையினாலே நிறைந்த ஒரு பட்டணம் தான் எரிகோ பட்டணம். சரித்திரம் சொல்கிறது, ராகாப் எரிகோ பட்டணத்துக்குள்ளே வாழ்ந்தவள். ஒரு காலத்திலே எரிகோ பட்டணத்துக்குள்ளே வாழ்ந்தவள். அவள் பாவ ஜீவியம் செய்யும் போது எரிகோ பட்டணத்துக்குள்ளே இருந்தவள்.
பாவத்துக்கு உட்படுவாளானால், எரிகோ பட்டணத்தின் ராஜாவுக்கு தன்னை விட்டு கொடுத்து பாவ வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்வானால், அவள் எரிகோ பட்டணத்துக்குள்ளே வசிக்க அனுமதிக்கப்படுவாள். ஆனால் அவள் என்றைக்கு எனக்கு பாவம் வேண்டாம், இனிமேலும் என் பாவத்தில் ஜீவிக்க முடியாது, பாவத்துக்கு என்னை உட்படுத்த முடியாது, அது ராஜாவானாலும் சரி யாரானாலும் சரி, நான் இனிமேலும் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஒருவள் தீர்மானம் பண்ணுவாளானால், அவளை எரிகோ பட்டணத்திலிருந்து துரத்தி விட்டு அந்த எரிகோ அலங்கத்தின் மேலே வசிக்க முடியாது செய்து விடுவார்கள். ஒதுக்கப்பட்டவள். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராகாப் எடுத்த திட தீர்மானம் இருக்கிறதே, நான் ஒடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, நிராகரிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி தள்ளி அவள் அனகத்தின் மேலே வாசமாய் இருக்கிறார். நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், அடிக்கடியாக கொள்ளையிடுகிறவர்கள் வருவார்கள். அவர்கள் நேரடியாக பட்டணத்துக்குள்ள வரமாட்டார்கள். முதலாவது அலங்கத்தில் இருக்கிற வீடுகளை கொள்ளையடித்து அவர்களை கொன்று போட்டுதான் அதுக்கப்புறம் தான் பட்டணத்துக்குள்ளே வருவார். அதனாலதான் பட்டணத்திலே வசிக்கும்படியாக நிர்பந்தம் பண்ணப்படுகிறவர்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, அதனாலதான் அப்படிப்பட்டவர்கள் அங்க தங்க வைக்கிறதே. சிந்தித்து பார்க்க முடியுதா? அப்ப எரிகோ பட்டணத்துடைய அந்த ஜனத்துடைய சிந்தனை, அவருடைய மனப்போக்கு ராகாபை குறித்து எப்படி இருந்தது? கொள்ளை அடிக்கிற வரட்டும், அவருடைய வீடை கொள்ளை அடிக்கட்டும், அவரை கொன்று போடட்டும், ராகாப் சாகட்டும். ஏங்க? ஒரே ஒரு காரணம், இவள் பாவத்துக்கு உட்படாமல் இருக்கிறாள், பாவத்துக்கு சம்மதிக்க மாட்டா. ஆகவே அவ அழிஞ்சு போட்டோம், அவ செத்து போட்டோம், அவருடைய வீடு கொள்ளடிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லிதான் அலங்கத்து மேல வைக்கும். கர்த்தர் பார்த்தாரு, நீ ராகாபை கொல்லணும்னு நினைக்கிறையா? எந்த ஜனம் ராகாப் கொல்லப்படுவதை பார்க்க காத்து கொண்டிருந்ததோ அதே ஜனங்கள் ராகாவுடைய கண்களுக்கு முன்பாக அழிக்கப்பட்டார்கள். இதாங்க சத்தியம். எரிகோ தேசம், எரிகோ ஜனங்கள் ராகாப் சாக வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற அந்த ஜனம் ராகாவுடைய கண்களுக்கு முன்பாகவே அழிக்கப்படுகிறது. இதுதாங்க கர்த்தருடைய செயல். ஹல்லேலூயா. சிலர் உங்களை சபிக்கலாம், அவர்கள் உள்ளத்திலே உங்கள் மேல் இருக்கிற வெறுப்பு நிமித்தம் சாபம் போடலாம். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிற ஜனமாய் இருக்கிறபடினாலே அவர்கள் போடுகிற ஒவ்வொரு சாபமும் அவர்கள் தலையிலே தங்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய அழிவை காண காத்திருக்கிற அந்த ஜனத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் அழிந்து போவார்கள். நம்முடைய ஆண்டவரை சாதாரணமா நினைச்சிடறோம். இல்ல பிரதர், சிஸ்டர், அப்படிப்பட்டவர் இல்ல, சாதாரணமானவர் அல்ல. நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். கர்த்தருடைய ஜனத்துக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற கர்த்தர். நான் மாத்திரம் அவருக்கு உண்மையா இருந்துட்டா போதும், நான் மாத்திரம் அவள் மேல் நம்பிக்கையா இருந்துட்டா போதும், அவருக்கு பிரியமாய் ஜீவித்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கலங்கடிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க. இயற்கை ரீதியாக சொல்றேன், இயற்கையாக ராகாப் ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு, முறை தவறி பெறுகிற ஒரு பிள்ளையை தான் அவள் பெற்றெடுத்திருக்க வேண்டும். இயற்கையாக சொல்றேன். இயற்கையாக சிந்தித்து பார்ப்போமானால் ராகாப் முறை தவறி பெறுகிற ஒரு பிள்ளையை தான் அவள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் தேவன் சூழ்நிலைகளை அப்படியே மாற்றி ஆண்டவராய் இயேசுவை அவருடைய சந்ததியிலே பிறக்க வைத்தார். இது யாரால முடியும்? ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். ரபிமார்கள் ரொம்ப அழகாக சொல்வார்கள், யூத ரபிமார்கள், ஆண்டவராய் இயேசு விசுவாசிக்கிற ரபிமார்கள் சொல்வாங்க, அவள் மனம் திரும்பி பாவ வாழ்க்கையை விட்டுட்டு
அவள் பிழைப்புக்கென்று தெரிந்து கொண்ட தொழில் என்னது? சணல் நூல் ஆடைகளை நெய்கிறது தான். சணல் நூல் ஆடைகளை நெய்கிறது தான். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலிலே ஆசாரியருடைய வஸ்திரம் என்ன தெரியுமா? சணல் நூல் வஸ்திரம் தான். ஆசாரியர்கள் உடுத்துற வஸ்திரம் சணல் நூல் வஸ்திரம் தான். ஆமென். இப்ப ராகாவுடைய கணவன் பேர் என்னது? சல்மோன். சல்மோனுடைய நெருங்கிற உறவினர் யாரு? ஆரோன். ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியன். சல்மோனுடைய மாமா. நான் விசுவாசிக்கிறேன், சல்மோனுக்கு மாமனா இருந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் ராகாப் நெய்த சணல் நூல் வஸ்திரத்தை தான் அணிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமென். யோசிச்சு கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஆமென். ஆண்டவர் தொழிலை மாற்றி, வாழ்க்கையை மாற்றி, ஆமென், நிலைமையை மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பெரிய ஒரு மனுஷனை திருமணம் பண்ணும்படியாய் செய்து எங்க இருந்த ராகாப் இப்ப எங்க இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. ஆமென். ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரவேலின் தேவன் மேல் அவள் வைத்த நம்பிக்கை. நம்பிக்கை. ஆண்டுடைய இயேசு அன்பை நம்ம அநேக சமயத்தில் தவறா விளங்கிறோங்க. ஏதோ ஒரு சின்ன காரியத்தை கேட்கிறோம், அது நடக்காம போகும்போது, நம்ம விரும்புறது கேட்கிறது கிடைக்காம போகும்போது எத்தனை விஷயம் ஆண்டுடைய அன்பை நாம் தவறாய் விளங்கி, எத்தனை விஷயம் ஆண்டுடைய அன்பை தவறா விளங்கி இருக்கு. ஆண்டு செய்த காரியங்கள் எல்லாம் மறந்துடணும்ல. ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். சிந்தித்து பாருங்க. ஒரு பக்கத்துல ராகாப யோசிச்சு பாருங்க, மறுபக்கத்துல சல்மோன் யாருன்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா? ஒரு பக்கத்துல ராகாப், இன்னொரு பக்கத்துல சல்மோனை வச்சு பாருங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. இயற்கையா நடக்கக்கூடாத ஒரு விஷயம், மனுஷனால் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு பக்கத்துல மோவாப் தேசத்தை வந்த விதவையாகிய ரூத்தை வச்சு பாருங்க, இன்னொரு பக்கத்துல போவாசை வச்சு பாருங்க. என்ன பொருத்தம் இருக்கு? ஒரு பக்கத்துல உங்களை வச்சு பாருங்க, இன்னொரு பக்கத்துல நம்முடைய மனவல்லாகிய ஆண்டவராகிய இயேசு வைத்து பாருங்க. அடிக்கடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து வேறு பிரித்ததுக்கு என்ன காரணம்? நம்ம நல்லவர்னா நற்கிரிகளினாலவா? அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் மாத்திரம். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமானாக எண்ணப்பட்டான். கர்த்தர் மேல் நீங்க வச்சீங்க பாருங்க விசுவாசம், அதை தாங்க கனப்படுத்தி கர்த்தர் இந்த நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துறது காரணம் தெரியுமா? நம்முடைய நற்கிரியைகளோ நாம் செய்த நல்ல காரியங்கள் அல்ல, அவர் மேல் வைத்த ஒரு விசுவாசம் தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதைதான் பவுல் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு எபேசியர் 3:20 விளங்குது? ஆமென். இந்த எபேசியர் 3:20 நாம் எப்படி விளங்கி கொண்டோம்? பழைய ஏற்பாட்டு சத்தியத்தின் உதவியோடு கூட இந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தை விளங்கி, அப்படிதானே? இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில பிசாசு ஒரு குற்ற உணர்வு வைக்கிறான் பாருங்க. நீ பாவி, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், கர்த்தர் கிட்டேயே வர முடியாது, அவர் பரிசுத்தர், நீ பாவியா இருக்கிற, அவர் பரிசுத்தரா இருக்கிறார், நீ கிட்டவே சேர முடியாதுன்றவான் பிசாசு. இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு அநேக விசுவாசிகள் பிசாசு சொல்றதை நம்பிட்டு இன்னைக்கு தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க. நான் கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், ஏமாந்துடக்கூடாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காரியம். பிசாசு இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி சொல்லி 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 ஒரு வஞ்சகத்தில் வச்சிருக்கிறான். தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க, தயவுசெய்து ஏமாந்துறேன். ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், நீங்க சிந்தித்து பார்க்கும்படியே பேசு.
எடுத்து வாசிங்கள். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம சத்தியத்தை தெளிவாக விளங்கிக்கணும். அதுக்காக தான் அவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ கத்துறதெல்லாம் காரணம், நீங்கள் தெளிவாக சத்தியத்தை விளங்கி கொள்வதற்காக தான். சத்தியத்தை அறிஞ்சாதான் விடுதலை. அதனால தான் சத்தியம் வேணும் நமக்கு. ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுக்கிறார். இப்ப அந்த கனியை முதலாவது புசித்தது யாரு? என்ன சந்தேகமா? ஏவாள் தான் புசித்தது, முதலாவது புசித்தது. இப்ப புசிச்சிட்டு தான் தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த கனியை இரண்டாவது புசித்தது யாரு? முதல் புசித்தது யாரு? இரண்டாவது புசித்தது யாரு? ஆதாம். ஆனா 7வது வசனத்துல ஆவியானவர் கொஞ்சம் வித்தியாசமா எழுதி இருக்கிறாரு பாருங்க. 7வது வசனத்துல பாருங்க, 3:7 பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. எப்பொழுது? ஆதாம் புசிச்ச பிறகுதான். அப்ப ஏவாள் புசித்த பிறகு அப்ப ஒண்ணு நடக்கலன்னு அர்த்தம், அப்படிதானே? எப்படி நடந்திருக்கணும்? எப்படி இது சாத்தியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏவாள் முதல்ல அந்த கனியை புசிக்கிறா. முதலாவது கண்ணு யாருக்கு திறந்திருக்கணும்? ரெண்டாவது ஆதாம் புசிக்கிறார். ரெண்டாவது யாருக்கு கண்ணு திறந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏவாளுக்கு திறந்திருக்கணும், ரெண்டாவது ஆதாமுக்கு திறந்திருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. எப்படி சாத்தியம்? 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்படுது. ஒரே சமயத்தில் 2 பேருடைய கண்ணும் திறக்கப்படுது. இது எப்படி சாத்தியம்? அவள் தான் முதல் சாப்பிட்டா, அவளுடைய கண்ணு திறந்திருக்கணும். ரெண்டாவது ஆதாம் சாப்பிட்டா, ரெண்டாவது ஆதாமோட கண்ணு திறந்திருக்கணும். ஆனா ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார்னா, 2 பேருடைய கண்ணும் ஒரே சமயத்தில் திறக்கப்படுது. நல்ல கவனிங்க. சரீர பிரகாரமாக இது சாத்தியம் அல்ல. பிசிக்கலி நாட் பாசிபிள். சரீர பிரகாரமாக என்னதான் சாத்தியம்? கவனிக்கிறீங்களா? முதல் சாப்பிட்டது முதல் திறக்கணும், ரெண்டாவது சாப்பிட்டது ரெண்டாவது திறக்கணும். அப்படி சரீர பிரகாரமாக நடக்கல. இதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? உங்களுடைய சிந்தனையை சிதற விடாதீங்க, சத்தியத்தை நல்லா கேளுங்க. ஆண்டவர் யாரை முதல்ல சிருஷ்டித்தாரு? ஆதாம சிருஷ்டித்த உடனே கண்ணை திறந்து பார்த்தோம். முதலாவது ஆதாம் கண்ணை திறந்து யாரை பார்க்கிறா? ஆண்டவரை. இப்ப ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாளை பிரித்து எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போய் ஏவாளை உருவாக்குகிறார். இப்ப ஏவாள் கண்ணு திறந்து பார்த்தோன்னா முதலாவது யாரை பார்க்கிறா? இது சரீர பிரகாரமாக நடக்கிற விஷயம். ஆதாம ஒரு இடத்துல சிருஷ்டித்து கண்ணு திறந்து பார்க்கும்போது முதலாவது ஆதாம் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர். அவர் கண்ணை திறந்தது, முதல் கண்ணு திறந்தது யார் தான்? ஆதாம் தான், அப்படிதானே? முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் முதலாவது கண்ணை திறந்து யாரை தான் பார்க்கிறான்? ஆண்டவர். ரெண்டாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷி அவள் ரெண்டாவதாக கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆண்டவர் தான் பார்க்க. இது சரீர பிரகாரமான காரியம். 2 இடத்துல 2 பேர் வெவ்வேறு நேரத்தில் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். முதலாவது ஆதாம் கண்ணை திறந்து ஆண்டவரை பார்க்கிற, ரெண்டாவது ஏவாள் கண்ணை திறந்து ஆண்டவரை பார்க்க. இது சரீர பிரகாரமான காரியம். இதுதானே சரி? அப்படிதானே இங்கேயும் நடந்திருக்கணும். முதல் சாப்பிட்டோன்னே இவ கண்ணு திறந்திருக்கணும், ரெண்டாவது சாப்பிட்டோன்னே ஆதாமோட கண்ணு திறந்து. எப்படி சிருஷ்டிப்பில் நடந்ததோ அப்படிதான் இங்கேயும் நடந்திருக்கணும்.
ஆனால் சரீர பிரகாரமாக அது சரி, ஆவிக்குரிய ரீதியில வேற. ஆவிக்குரிய ரீதியில வேற. 7ஆம் வசனத்தில் ஆவியில் எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பொழுது அவருடைய 2 கண்களும் திறக்கப்படுகிறது. இப்ப 8ஆவது வசனம் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் விளாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் அல்ல, எப்படி இருக்கிறாய்? எய்கா, அந்த எபிரேய பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முந்தி நீ இருந்தாயே அது எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்கிற, இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமென். இப்ப நல்ல கொஞ்சம் கவனிங்க, தயவுசெய்து கவனி. ஏவாள் அந்த கனியை புசிக்கிறாள், கண்டெல்லாம் திறக்கல, ஒண்ணுமே திறக்கல. இப்ப 2வதாக ஆதாமுக்கு கொடுக்கிறா, அப்பயும் ஒண்ணும் நடக்கல. நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஏவாளோட கண்ணு திறந்திருக்கணும். ஏவாளுடைய கண்ணு ஃபர்ஸ்ட் திறந்திருந்தா அவர் உணர்ந்திருப்பா, ஏதோ தவறு நடந்துருச்சு, நம்ம புசிச்சிட்டோம், நம்மளோட கண்ணு திறந்துடுச்சு, ஆக ஏதோ தவறு நடந்துருச்சுன்னு சொல்லி ஆதாமுக்கு கொடுக்காம இருந்திருப்பா. அப்படி இருந்திருந்தா நம்மளுக்கெல்லாம் சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பாக்கியமா இருந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல. அவ சாப்பிட்டோன்னு ஒண்ணுமே நடக்கல. அதனாலதான் அவ என்ன பண்ணிட்டா, கொண்டு போய் தன்னுடைய கணவனுக்கு கொடுத்துட்டா, அவரும் சாப்பிட்டுட்டாரு. இப்ப 2 பேருடைய கண்களும் திறந்துருச்சு. அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இப்ப ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட எப்படி பார்க்கிறான்னு கேட்கிறாரு. ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே உங்களோட சத்தத்தை கேட்ட நான் பயந்துட்டு இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நல்ல கவனிங்க, இங்கதான் சத்தியம் இருக்குது. அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோன்னு தான் கேட்டிருக்கணும். ஆனா இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, இத உனக்கு சொன்னது யாரு? இத உனக்கு சொன்னது யாரு? அப்ப என்ன நடந்திருக்குது? யாரோ ஒருத்தர் என்னமோ காதுல சொல்லி இருக்கிறாங்க, நீ பாவி, நீ நிர்வாணி என்று சொல்லி இருக்கிறாங்க. பிசாசு வந்து நல்ல கவனிங்க, ஏவாள் புசித்த போது ஒண்ணு நடக்கல. ஆதாம் புசித்து முடிக்கிற வரைக்கும் பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. ஏவாள் புசித்து சாப்பிட்டாச்சு, பிசாசு காத்துக்கிட்டே இருக்கான். இப்ப ஆதாம் புசிக்கிறான், காத்துக்கிட்டே இருக்கான் முடிக்கிற வரைக்கும். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே பிசாசு காதுல வந்து சொல்றான், நீ பாவி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நீ பாவி ஆயிட்ட, நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்ட, இனிமேல நீ ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரவே முடியாது, ஆண்டவரை பார்க்க வரவும் மாட்டாரு என்று சொல்லி பிசாசு ஒரு விதமான அறிவை அவர்களுக்குள்ளே வைக்கிறார். என்ன அறிவு தெரியுமா? நீ பாவி என்ற அறிவை அவன் வைக்கிறான். வார்த்தையினாலே உனக்கு சொன்னது யார் என்று கேட்டாரா? இதை உனக்கு சொன்னது யார் அப்படின்னா பிசாசு பேசி இருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே? எப்ப பேசுனா? சாப்பிட்ட உடனே பேசல, ஏவாள் சாப்பிட்ட உடனே பேசல, ஆதாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து இப்ப பேசுறான். சாப்பிட்டுட்டியா, அவ்வளவுதான், க்ளோஸ் அப்படின்னு பேசணும்னா இவங்க பிசாசு பேசுறதை நம்பிட்டாங்க. ஆமா நான் பாவிதான் அப்படின்னு பிசாசோட வார்த்தையை நம்பின உடனே 2 பேரோட கண்களும் திறந்து. எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன சொல்லி இருக்கணும்? அது எப்படி என்ன நீ பாவின்னு சொல்லலாம்? என்ன எங்களை சிருஷ்டித்த எங்களோட அப்பா வருவாரு, அவர்கிட்ட பேசி நாங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறோம், நீ உன் வேலையை பாரு
அப்படின்னு பிசாசு அமுச்சு விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா பிசாசு சொன்னதை கேட்டு நம்பி அந்த அறிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, பிசாசு ஒரு அறிவை உள்ள வைக்கிறான், நீ பாவி என்ற அறிவை வைக்கிறான். அந்த அறிவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட உடனே கண்கள் திறக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அன்னைக்கு பிசாசு என்ன பண்ணணும் அதை தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அறிவை வைக்க விரும்புகிறான். என்ன அறிவுன்னு கேட்டீங்கன்னா, நீ பாவி, ஆண்டவர் உன்னை நேசிக்கல, நீ ஆண்டவர் கீழ்ப்படியாம போயிட்ட, நீ இதை பண்ணிருக்க, நீ அதை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வை உனக்குள்ள கொண்டு வந்து நீ பாவி என்ற அறிவை உனக்குள்ள வைக்கும் போது அந்த பிசாசின் வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீங்க பாருங்க. அப்ப நான் பாவின்ற உணர்வு உங்களுக்கு வந்துடும். குற்ற உணர்வு வர்றது மாத்திரம் இல்ல, நான் பாவிதான் அப்படின்ற ஒரு நிச்சயம் வந்துடும். அதுக்கு பிறகு ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிறகு பைபிள் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவனுக்கு முன்பா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு எப்படி வருகிறது? நான் உனக்காக சிலுவையில மரித்து உன் எல்லா பாவங்களையும் நான் சுமந்து தீர்த்து இருக்கிறேன், ஆகவே நீ நீதிமான். இந்த அறிவு எப்படி இருக்கு, அந்த அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. பிசாசு நமக்குள்ள வைக்கிற அறிவு நீ பாவி. ஆண்டவர் எனக்குள்ளே அவருடைய வார்த்தை கொண்டு வைக்கிற அறிவு நான் நீதிமான். இன்னைக்கு எந்த அறிவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு விளங்குது? மற்றபடி பழத்துல ஒண்ணும் இல்லை. நன்மை தீமை அறிகிற விருட்சமும் ஒரே பூமியில தான் வருது. அதாவது ஜீவ விருட்சமும் ஒரே பூமியில தான் வருது. பழத்துல ஒண்ணும் அதிசயமான காரியம்லாம் ஒண்ணும் இல்லை. ஏவாள் பழத்தை புசித்தப்ப ஒண்ணும் நடக்கல, ஆதாம் புசித்தப்ப ஒண்ணும் நடக்கல. புசிச்ச பிறகு பிசாசு சொன்னா பாருங்க வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவருடைய மனக்கண்களை திறந்து விட்டது. ஊழியக்காரனா சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க, விளங்கிங்க. இந்த வார்த்தை இருக்குதுல்ல, வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த வார்த்தை தான் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறது. நீங்க பிசாசு சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களோட மனக்கண்கள் திறக்கும், ஆனா நீங்க பாவின்னு உணர்வீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு அறிவை உங்களுக்கு கொடுக்கும். இந்த அறிவு உள்ள போச்சுன்னா உங்களோட மனக்கண்கள் திறக்கப்படும், நீங்க நீதிமான் என்று உணர்வீர்கள். ஆமென். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு அந்த 2 சீஷர்களுக்கு வேதாகமத்தை வசனத்தை அவர்கள் விளக்கி திறந்து காண்பித்த போது அவர்கள் சொன்ன காரியம் என்ன? எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. அப்படின்னா அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. சத்தியத்துக்கு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. அதனாலதான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், அதிகமாய் சத்தியத்தை கேட்கணும், வார்த்தை அதிகமா போகணும் உள்ள. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு தேவ ஞானம், தேவனுடைய அறிவு, அவர் அறிகிற அறிவு நமக்குள்ளே போகும்போது நாம் ஒவ்வொரு நாளும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம், நீதியின் கிரிகளை செய்வோம். ஆனா பிசாசுட அறிவு உள்ள வந்துச்சுன்னா நம் பாவி என்ற உணர்வு வரும், பாவத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பாவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசு சொல்ற அந்த அறிவை அவர்கள் உள் வாங்கி கொள்ளுகிறது தான். பிசாசு சொல்லுவான், நீ பாவி, உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, நீ ஆண்டு கீழ்ப்படியாம போயிட்ட, நீங்க அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டோட ஒப்புரவாகி இருப்பீங்க, அதுக்கு பிறகு கூட அப்படிதான் சொல்லுவான், நீ பாவின்னு தான் சொல்லுவான். இதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் பாவி என்ற உணர்வு வரும், ஒரு குற்ற மனசாட்சி ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் உங்களால தேவனுடைய முகத்தை முகமுகமாய் பார்க்க முடியாது, ஒளிந்து கொள்வார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அன்றைக்கு அவன் ஆரம்பித்த அந்த யுக்தியை தான் இன்றைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்கிறான். ஆனால கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவு செய்து பிசாசுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம். ஆமென். ஆண்டுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க.
வேதத்தை தியானியுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஆண்டவராய் இயேசுவை முழு மனதோடு விசுவாசிக்கிறபடினாலே கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? சில நிமிஷங்களிலே திருவிருந்திலே பங்கு பெற போகிறோம். சகோதரனே, சகோதரி, நீ பாவி அல்ல. கர்த்தர் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். பிசாசுடைய அறிவு நமக்குள்ள வரக்கூடாது. அவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்க கூடாது. நம்முடைய டீலிங் பிசாசோட அல்ல. நம்முடைய டீலிங் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரோடு. ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன் பாருங்க, தயவுசெய்து கவனிங்க. ஜெப நிலையிலே இதை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் பாவ சந்ததியாகிய ஆதாமுடைய சந்ததியில தான் நீங்க வருவீங்க. ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பாவ சந்ததியாகிய முதலாம் ஆதாமுடைய சந்ததியில் தான் இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட அதே வினாடியில் இருந்து பாவமே இல்லாத பூரண புருஷராகிய கடைசி ஆதாமுடைய வம்சத்திலே நாம் வந்து விடுகிறோம். ஆமென். அந்த நிமிஷத்தில் சாபங்கள் உடைக்கப்படுகிறது. பிசாசுடைய நுகம் உடைக்கப்படுகிறது. அவனுடைய தலை நசுக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசு நமக்கு தலையாக மாறுகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் பிரதர் நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, பாவ சந்ததியாகிய முதலாம் ஆதாமுடைய சந்ததி தான். ரட்சிக்கப்பட்ட நிமிஷத்திலிருந்து பாவமே இல்லாத கடைசி ஆதாமுடைய சந்ததிக்குள்ளாக நம்ம வந்து விடுகிறோம். அதற்கு பிறகு சாபம் இருக்க முடியாது. விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஆகவே நாம் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். நாம் நீதிமான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடின நிலைமையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்க யோசிச்சு பாருங்க. ஆண்டோட அன்பகம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் ஆண்டோட அன்பை தவறா புரிந்து கொள்றோமே. கர்த்தர் எனக்காக உங்களுக்காக எவ்வளவு செய்திருக்கிறார் பிரதர். தகுதி இல்லாத நம்ம கர்த்தர் தெரிந்தெடுத்து வேறு பிரித்து விடுதலையாக்கி ரட்சித்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துதலுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் தேவனுடைய தயவு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் மௌனமாய் இருக்கிற வேளையில ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எனக்கு செய்த காரியம் எவ்வளவு மகா பெரிய காரியம். நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படி நமக்காய் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை உணருங்கள். சகோதரே சௌரிய, தேவ சமூகத்தை நாம் உணர்வோம். பிசாசுடைய தந்திரத்துக்கு ஆளாகி விடக்கூடாது. அவனுடைய கண்ணியில சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவனுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. அவனுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியும். அவன் என்ன செய்வான் தெரியும். அவன் என்ன செய்வான் தெரியுமா? பாவம் செய்ய தூண்டிட்டு நீங்க பாவம் செய்து முடிக்கிற வரைக்கும் காத்திருப்பான். உங்களுக்குள்ளே அந்த பாவ உணர்வை ஏற்படுத்தி பாவம் செய்து முடிக்கிற வரைக்கும் பேசாம இருப்பான். நீங்க பாவம் செய்து முடிச்சிட்டீங்கன்னா
உங்க காதுல வந்து பேச ஆரம்பிச்சிருவான். நீ பாவி, நீ பாவி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறது இல்லை, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார், உனக்கு எந்த தகுதியும் இல்லை, நீ தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டாய், உனக்கு இனிமேல நம்பிக்கை இல்லை என்று பேச ஆரம்பிச்சிருவான். ஜாக்கிரதையா இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அவனோட சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டாம். பிசாசு அப்படி வந்து பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சொல்லணும், அப்பாலே போ பிசாசு, அப்பாலே போ பிசாசு. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அப்பாலே போ பிசாசு. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு என்னை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத கர்த்தர் உண்டு. அவருடைய கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? சௌரிய கர்த்தர் கூட கரத்தை பிடிச்சிருக்கிறார். சௌரிய கர்த்தர் கூட கரத்தை பிடிச்சிருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ என்று சொல்லி தேங்க வேண்டிய அவசியம் இல்லை. பரம மணவாளன் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார், ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயமாய் நடத்துவார். நம்ம அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. பரிசுத்த ஆவிய நாமத்திலே சேவாடிக்கிறோம். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கலக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஆகிவிட்டதே, கடந்த நாட்களில் நான் தவறு செய்து விட்டேன், என்னை தவறாய் நடத்தி விட்டார்களே, மற்ற ஜனங்களினால் என் வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டதே. கர்த்தர் உங்களோடு சொல்றார், என் மகனே மகளே, நீ கலங்க வேண்டிய அவசியம், ஒரு புதிய ஆரம்பத்தை நான் தருவேன், அற்புதமாய் நடத்துவேன். உடனே கடந்த காலத்தை ஹல்லேலூயா சீர்கெட்டு போன உடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஹல்லேலூயா உறுதிப்படுத்தி நான் உன்னை நிலைநிறுத்த நான் வல்லவராய் இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவருடைய வாழ்க்கையில நான் தவறு செய்து விட்டேனே, தவறு செய்து விட்டேனே, அதோட விளைவை நான் இன்றைக்கு வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகனே நீ கலங்காதே. ஹல்லேலூயா. உடைய தவறுகளை நான் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை தளர விடாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய், போதுமானவராய், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாயில திறந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்திரிப்போம். திரியேக தேவனை ஸ்தோத்திரிப்போம். சீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபையாய் எங்களை கூட்டி சேர்த்து உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உடைய வார்த்தைகளுக்கு போதித்து கர்த்தாவே உடைய அன்பை கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, பாத்திரவான்களாய் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற அந்த பாக்கியத்தையும் கர்த்தர் ஏழைகளாகி எங்களையும் ஒரு பொருட்டாய் நினைத்து நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாரை உடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். சபையார் சகல ரீதியிலும் ஆசீர்வாதமாய் விளங்க கிருபை செய்யும். அவருடைய குடும்பங்களிலே தொடர்ந்து சமாதானத்தையும் நல்ல சுகத்தையும்
கத்தாவை பாதுகாப்பி கத்தர் கொடுத்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் அற்புதமாய் சந்தித்து அவர்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் தெய்வீக பாதுகாவலின் கரம் அவர்களோடு கூட இருந்து அநேகருக்கு சாட்சியாக விளங்க பண்ணி உம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம். உம்முடைய அதிசீக்கிர வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய அன்போடு சமாதானத்தோடு பிரசன்னத்தோடு ஆசீர்வாதத்தோடு கலைந்து போக கத்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா கனத்துதியும் மகிமையாக உமக்கு ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.